ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிற நாடு ஈரான். ஈரான்ற நாடு வெஸ்ட் ஏசியா, மேற்கு ஆசியா என்ற ஒரு பகுதியில இருக்குது. இதனுடைய ஏன்ஷியன் நேம், பழைய பேர் வந்து பெர்ஷியா. இன்னைக்கு இதனுடைய அபிஷியல் நேம் இஸ்லாமிக் ரிபப்ளிக் ஆஃப் ஈரான் என்று சொல்லுவாங்க. இதனுடைய தலைநகரம் தெஹ்ரான். இதனுடைய கரன்சி ஈரானியன் ரியால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரானுடைய சுப்ரீம் லீடரோட பேரு அலி காமினி. சுப்ரீம் லீடர்னும் போது ரிலிஜியஸ் லீடர். இதனுடைய பிரசிடென்டோட பேரு மசூத் பெசஸ்கியான். ஈரானுடைய பார்லிமெண்ட் பேரு இஸ்லாமிக் கன்சல்டேட்டிவ் அசம்பிளி என்று சொல்வார்கள். இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய ஈரான், இந்த புது கான்ஸ்டிடியூஷன், இந்த புதிய அரசியலமைப்பு சட்டம் எல்லாமே வந்து 1979ல இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடந்தது. இஸ்லாமிய புரட்சி என்று சொல்வார்கள். அதன் பிறகு உருவாக்கப்பட்டதுதான் இன்றைக்கு இப்போது இருக்கக்கூடிய நடைமுறையில் இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பு. ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி காமினி தான் கமாண்டர் ஆஃப் ஆல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈரான். ஈரானுடைய ராணுவ தலைமையினுடைய அந்த கண்ட்ரோல் வந்து அவர்கிட்ட தான் இருக்கு. ஈரான் ஒரு முஸ்லிம் மெஜாரிட்டி கண்ட்ரி. உலகத்துல 2 பிரிவு இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. ஒன்னு சன்னி முஸ்லிம்ஸ், இன்னொன்னு ஷியா முஸ்லிம்ஸ். இந்த சன்னி முஸ்லிம்ஸ் தான் பெரும்பாலான நாடுகள்ல அதிகமா இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ். ஷியா முஸ்லிம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள்ல பெரும்பான்மையாக இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சில நாடுகள்ல முக்கியமான நாடு வந்து பாத்தீங்கன்னா ஈரான். ஈரான்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், பெரும்பான்மையான முஸ்லிம்கள் ஷியா பிரிவை சார்ந்தவர்கள். இதனுடைய பார்டர்ஸ் பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட்ல டர்க்கி இருக்குது, வெஸ்ட்ல அதாவது மேற்கு பகுதியில வந்து ஈராக் இருக்குது, நார்த்ல அசர்பைஜான், ஆர்மீனியா, காஸ்பியன் சி, துர்க்மெனிஸ்தான் இவை வந்து எல்லைகளாக இருக்கின்றன. ஈஸ்ட்ல ஆப்கானிஸ்தானும் சவுத் ஈஸ்ட்ல பாகிஸ்தானும் ஈரானுக்கு எல்லை நாடுகளாக இருக்கிறது. சவுத்ல பெர்ஷியன் கல்ஃபும் கல்ஃப் ஆஃப் ஓமன் இந்த பகுதிகள் வந்து ஈரானுக்கு எல்லையா இருக்கிறது. ஈரான் 1979 இஸ்லாமிக் ரெவல்யூஷன், இஸ்லாமிக் புரட்சி நடந்து முடிந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 1980ல ஈராக் வந்து ஈரானை வந்து இன்வைட் பண்றாங்க. கிட்டத்தட்ட 8 வருடம் ஈராக்குக்கும் ஈரானுக்கும் போர் நடக்குது, வெற்றி தோல்வி இல்லாத போர். அப்போ ஈராக்கை யார் ஆண்டுட்டு இருந்தாங்கன்னா சதாம் ஹுசேன் ஆண்டுட்டு இருந்தாரு. அரசியல் ரீதியாக மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடு. ஏனென்றால் இதனுடைய வரலாறு முற்காலத்துல கிறிஸ்துவுக்கு முன்னைய வந்து உருவாயிடுச்சு. கிறிஸ்துவுக்கு முன் உலகத்தில் உள்ள மிகப்பெரிய பேரரசுகள்ல முக்கியமான பேரரசு வந்து பாரசீக பேரரசு. அது உருவான இடம் பெர்ஷியன் எம்பையர்னு சொல்லுவாங்க. அது உருவான இடம் வந்து ஈரான் தான். உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முதல் பேரரசும் அந்த பெர்ஷியன் எம்பையர் தான், பாரசீக பேரரசு தான். நீங்க ஐரோப்பாவில் பால்கன்ற ஒரு பகுதியை தொடங்கி ஆப்பிரிக்காவில் நார்த்தன் ஆப்பிரிக்கா பகுதி, இன்றைக்கு சென்ட்ரல் ஏசியா, கிட்டத்தட்ட 3 கண்டங்கள் பரவி விரிந்து கிடந்த ஒரு பேரரசு வந்து தோன்றியது ஈரான்ல தான். இன்றைக்கு ஈரானை குறித்த செய்திகள் ஏன் அதிகமா வருது அப்படின்னா, மிடில் ஈஸ்ட்ல, மத்திய கிழக்குல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து நடக்கக்கூடிய மோதல்கள், ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கக்கூடிய மோதல்கள், ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஹவுதீஸ், ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுதி ரேபிள்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா, அது மட்டும் இல்லாமல் சிரியாவில் இருக்கக்கூடிய ஃபைட்டர்ஸ், பாலஸ்தீனியன் ஹமாஸ், இவர்கள் எல்லாமே ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்கள். இவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராகவும் போரிடுகிறார்கள், அதே போல இஸ்ரேலுக்கு எதிராகவும் போரிடுறாங்க. இவர்களுக்கு மறைமுகமான சப்போர்ட்டும் நேரடியான, ஒரு சில நேரங்களில் நேரடியான சப்போர்ட்டுமே ஈரான் கிட்ட இருந்து கிடைக்குது. இதை இஸ்ரேல் கடுமையா எதிர்க்கிறதுனால இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு இருக்குது. இஸ்ரேலுக்கு எதிரான ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதீஸ் இந்த மாதிரியான குழுக்களை ஈரான் ஆதரிக்கிறதுனால இஸ்ரேலினுடைய ஆதரவு நாடான அமெரிக்காவுமே ஈரானை எதிர்க்குது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த மோதல்கள்ல மற்ற பிரிவை சார்ந்த இஸ்லாமிய நாடுகளான, அதாவது சன்னி பிரிவை சார்ந்த இஸ்லாமிய நாடுகளான சவுதி அரேபியா, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், ஜோர்டான், ஈஜிப்ட் இதை போன்ற நாடுகள் என்னன்னா நடுநிலைமை வகிக்கிறாங்களே. அவர்கள் வெளிப்படையாகவும் இஸ்ரேலை எதிர்க்கல, அதே நேரத்துல பாலஸ்தீனர்களுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறார்கள். ஆனா அதே வேளையில அவர்களால் வெளிப்படையாக ஈரானை ஆதரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் பெரும்பான்மையான நாடுகள்ல நீங்க இந்த சன்னி முஸ்லிம் நாடுகள், கல்ஃப்ல இருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்குல இருக்கக்கூடிய நாடுகள்ல மன்னராட்சி நடக்கிறது. இன்றைக்கு ஈரானுக்கு வந்து அந்த நாடுகள் சப்போர்ட் பண்ணா 1979 1979ல ஈரான்ல
நடைபெற்ற அந்த இஸ்லாமிய புரட்சி ஒருவேளை தங்கள் நாடுகளிலுமே நடந்து அந்த மக்கள் எழுச்சியினால மன்னராட்சி அகற்றப்படுமோன்ற அந்த பயம் இந்த நாடுகள் ஜோர்டான், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா இந்த நாடுகள் இருக்கக்கூடிய சன்னி முஸ்லிம் அரசாங்கங்களுக்கு மன்னராட்சி நடக்கக்கூடிய அரசாங்கங்களுக்கு இருக்கிறதுனால வெளிப்படையாக ஈரானை அவர்கள் ஆதரிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆனா இந்த முஸ்லிம் நாடுகள் ஒரு இதுல மட்டும் ஈரானுடைய கருத்துல ஒன்றிணைகிறாங்க. எதுனா பாலஸ்தீனியர்களுக்கான ஆதரவு என்ற ஒரு புள்ளியில ஒன்றிணைகிறாங்க. இந்த மோதல் போக்குடைய தொடர்ச்சியா தான் ஈரான்ல ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியை கொல்லப்பட்டிருக்கிறார். லெபனான்ல ஹிஸ்புல்லா ஈரானுடைய ஆதரவு பெற்ற அமைப்பான ஹிஸ்புல்லானுடைய லீடர் நசருல்லா கொல்லப்பட்டிருக்கிறார். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்குது. தொடர்ந்து ஈரானை பற்றிய மற்ற தகவல்கள் அடுத்த வீடியோவில்.